இப்போ எப்படி சொல்கிறாரு, பேங்க்கில் இருக்கேன் என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி மூடிட்டு பண்ணு அந்த வைவில். சார் எப்படி சார் பேங்க்குக்கு பிறக்கும் போதே பேங்க்குக்கான வேலைங்கிற மாதிரியே இருக்கீங்க சார் எல்லாருமே. பின்னாடிலாம் போயிட்டு என்ன சார் இது என்ன பஸ்ஸில் பிட் பேக்கெட் அடிக்கிறோம் நான் பின்னாடிலாம் போயிட்டு லாஸ்ட் பார்த்தீங்களா சார் அடுத்த செருப்பு லூஸாக இருக்குது கழிட்டு டக்குனு போய் எடுத்து வரவே மாட்டேன் சார். நான் கிட்டத்தட்ட தனியாக வந்திருக்கீங்க சார். எல்லாமே ஒரு சொன்னார்ல அந்த மர்டர் பண்ணுற அந்த கேங்கல் மாதிரியே இருக்கீங்க சார். இப்படி போயிடுறேன் சார். இனிமேல் பக்கம் தான் உண்மையுமே செருப்பாக அடிங்க ஓகேங்களா, பேசவே வேணாம் சார். சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரைட் இது ஏன் சார் எல்லாருமே ஒரு தனாவட்டி இதில் ஒரு ஜாலி மாதிரி சிரிக்க வச்சிரு நீ என்ன அந்த வைப்லேயே இருக்கீங்களே சார். ஓகே சார். மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்வொகேட்டாக இருக்கீங்களா மேடம், பாய் ஃப்ரெண்டா மேடம் அது மேடம் ஃப்ரெண்டு இப்படி ஒரு ஃப்ரெண்டை நான் பார்த்தேன் சினுங்கிறானே அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் மேடம் செம ஃப்ரெண்டு சார். நீங்கள் உடனே பெருமைப்பட்டீங்க சார். உண்மையை சொல்லுங்க, அவன் கேட்பான்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லு, பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா கழட்டி பிடிங்கி விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. எத்தனை மாதம் சார் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, 1 இயராக இருக்கீங்க. இன்னும் சொல்லலை அவர் அப்போ அதானே, இன்னும் பையன் மேட்ரை ஓப்பன் பண்ணலை. தனியாக அது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டப் ஷோக்கு வந்து சார் நீங்கள் என்ன இப்போ கார்னர் சீட் எதிர்பார்த்தீங்க கரெக்டாக இல்லை சார் நீங்கள் என்ன பண்ண அட்வொகேட்டா சார் கிரிமினலாக இருக்கீங்களா எப்படி எப்படி ஒன்று சேர்ந்தீங்கன்னா ஒரு கேஸுக்காக போனேன் சார் நல்ல கேஸாக இருக்குது வாங்க அந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க டிரான்ஸ்போர்ட். ஓகே எப்படி ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் இன்ஸ்டாவில் பேசுங்களா? ஓ ஃபேமிலி ஃப்ரெண்ட் மேடம் கசினா மேடம் கசின் தானே இல்லை என்ன யாருமே என்ன பார்த்தது இல்லையா இங்கே ஒரு 4-5 பேர் பார்த்துருக்கீங்க கரெக்டாக. இப்போ ஸ்டாண்டப்புக்கு எவ்வளோ பேர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க சார்? நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க புரியுது சார். சார் நான் ஒரு லூசு புரியுது சார். அதாவது வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து நமக்கு பிடிச்ச பொண்ணு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம பேசலாம். பட் ஆனால் ஒரு பொண்ணு நம்மளை பிளாக் பண்ணிட்டே இருக்கும், போடா லூசு சொல்லிட்டே இருக்கும். அந்த பொண்ணுகிட்டே நம்ம போய் விழுவோம். அந்த மாதிரி அந்த போய் நல்லா சிரிக்கிறான், சூத்து முடி நான் அப்படி போகலாம். பட் நான் போக மாட்டேன். சார் என்ன பண்றீங்க சார், எப்படி இருக்கீங்க சார், அவன் ஒருத்த இவன் வேற ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி. சார் நான் லோன் கேட்டு வரல சார், சலான ஃபில் பண்ணு டேட் என்ன போடல. அதாவது சார் ஸ்டாண்டப் காமெடினா மேக்ஸிமம் என்ன எப்படி இருக்குன்னா நிறைய பெண்கள் வயபோட அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அந்த கர்மத்துக்காக தான் நான் வந்தேன். திருப்பி கேட்பாங்க அப்படிதான், அதுக்கு தான் நான் வந்தேன். சரியா, அதுக்கு தான் நான் வந்தேன். ஏன் சோக்கு மட்டும் வரவங்கலாம் ஜென்ஸ் டாய்லெட் கொண்டு வந்த மாதிரி பார்த்தீங்களா, ஒரு 45 வயசு ஒரு 30 வயசு எல்லா ஆம்பளைங்களாவே இருக்காய். நீங்க பொண்ணா மேடம் தெளிவா சட்டை இதெல்லாம் போட்டு நீங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா மேடம்? வைஃப். ஓகே மேடம். எவ்வளோ சோகமாக சொல்கிற மேடம் பொண்டாட்டி பாய் கேர்ள் ஃப்ரெண்டாலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ வருஷம் சார் கல்யாணம் ஆகி? 6 சார் என்ன சார் மறுமட்டியா இருக்கீங்க? 6 மாதம் ஆச்சு என்னப்பா கூட்டு வந்துருக்கீங்க சார் நேரத்துக்கு? சார் நீங்கள் வந்து இது எனக்கு எப்படி தோணுதுன்னா 6 மாதம் கழிச்சு அவர் திட்டாரு மாதிரி என்னடா லூசு குமார் பண்றே, நான் லூசுக்குள்ள என்னோட ஒருத்தன் பெருசா இருக்கு அவன் காட்டுறான் பாரு அந்த மாதிரி கூட்டு வந்து எக்ஸாம்பிள் பாத்துக்க பைத்தியார் பண்ண மாதிரி பேசுறான் பாரு பாரு பாத்துக்க பாரு கண்டவன்டா திட்டு வாங்குறான் பாரு. நான் என்ன ஐடி வேலை தாக்குறது மாதிரி. சூப்பர் மேடம். நீங்க ஒரு கார்னர் சீட் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க கரெக்டா? இல்ல இல்ல ஓகே. எப்படி என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். சூப்பர் சார். உங்கள்கிட்ட கேட்கணும், நீ எப்படி பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி ரேஞ்சில் தான் இருந்திருப்பீங்க. மேடம் ஏன் அவர் வந்து சூஸ் பண்ணி ஏன் மேட்ரிமோனியில் பார்த்தீங்களா? எப்படி எதனால மேடம் ஓகே பண்ணீங்க? அவரை யோசிக்கல மேடம். சார் இது என்ன செருப்படி இப்போ போட்டாங்க பாரு ஒரு செருப்பு. இப்போதான் யோசி ஐயோ இப்படி ஒன்று இருக்குதா? ஆமா நான் ஏன் கல்யாணம் பண்ணேன் மேடம்? முன்னாடியே ஒரு லாயர் இருக்காங்க, பிரிச்சு விட்டுட்டு போயிடலாம் சார். மேடம் நீ டிவோர்ஸ் கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கலாம் மேடம். நீங்க எப்படி மேடம் பேசுவீங்க கோர்ட்ல? இப்போ எதுவுமே இப்படிதானே மேடம்? சைகிளே காட்டிப்பீங்க, பிட் பாக்கெட் எழுதி அனுப்பிங்களா பிட் பாக்கெட்.
திருடனே சொல்லுவாங்க மேடம் நீங்க கஷ்டப்படாதீங்க சார் நான் பிக் பாக்கெட் அடிச்சேன் நான் ஒத்துக்கிறேன் இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாப்புல என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ் வந்திருக்காப்புல சீக்கிரம் அனுப்பிவிடுங்க அவங்க ஓகே மேடம் நீ எப்படி மேடம் நான் விட மாட்டேன் மேடம் நான் வந்து போய்கிட்டே இருப்பேன் இந்த அங்கிள் தவிர எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்லுங்க மேடம் எதனால அவருக்கு ஓகே சொன்னீங்க கைண்ட் ஆஃப் ஸ்வீட் என்ன மாதிரி என்ன மாதிரி மூஞ்சில முந்திரி போல தாச்சல ஊட்டி இருந்துச்சா சரி சொல்லுங்க மேடம் என்ன மாதிரி ஸ்வீட் ஏதோ என்னத்தையோ ஒரு பொய்ய சொல்லியிருக்காரு கண்டிப்பா சார் மேடம் பசங்களுக்கு எப்பவுமே ஒரு ஏமாற்றமே கிடையாது மேடம் எது கிடைச்சாலும் ஓகேங்கிற ரேஞ்சில் தான் நாங்கள் இருப்போம் நாங்கள் நீ எது என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் மீட் எதை பிடிச்சிச்சு அட்ராக்டிவ் எது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லுங்க மேடம் எதனால மேடம் இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஏன் மேடம் கல்யாணம் பண்ணுங்க எனக்கு புரியலையே ஒரே ஒரு பாயிண்ட் ஸ்வீட்டாக இருந்திருக்காரு அவ்வளோதான் மற்றபடி என்ன சார் வேலை பார்க்குறீங்க மேடம் வல்லவா நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்க வேண்டும் இது ஸ்வீட்டுங்கும் போது என்னடா ஸ்வீட் இப்போ நாங்கள் அக்யூஸ்டா பிட்பேக் அடிக்கிறவங்க இன்னும் ஸ்வீட் அப்படின்னா அவ்வளோதான் மேடம் கல்யாணம் பண்ணிக்கிங்க அது ஸ்டாண்டப் காமெடி ஷோ இல்லை உங்களை தனியாக விட்டுட்டு அவர் வீட்டுக்கு தனியாக போனால் கூட நீ அவருக்கு ஓகே தான் சூப்பர் மேடம் எவ்வளோ வருஷமா சார் சரிங்க சார் நீங்க எப்படி சார் என் சூப்பர் ஆளே இல்லை சார் நீங்க எந்த வைக்கிறவன் பிட்பேக் அடிக்கிறவன் காலேஜ் கட் அடிக்கிறவன் சார் நீங்க தப்பா அடிச்சுக்காதீங்க சார் நீங்க தப்பா அடிச்சு கை இப்படி போகும்போது பயப்படுறேன் கை இப்படி வரக்கூடாது இப்படியே திருப்பி சார் எனக்கு